இப்போ நீங்கள் கர்த்தருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. என்ன பண்ணுவீங்க? கர்த்தாவே நீ நல்லவர், நீ வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அப்படி தான். அதுக்கு மேலே போகாது. நம்முடைய துதி ஒரு வரம்புக்குட்பட்டாயிரும். அந்நிய பாஷையில் பாடுறீங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறீங்கன்னா ஒரு துதி எல்லையில்லாமல் போகும். இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை குறித்து லேவியராகமம் 23 இருக்குது. லேவியராகமம் 23 தான் எல்லா பண்டிகையுமே இருக்குது. பண்டிகை என்ன செய்யணும், ஏது செய்யணும்? லேவியராகமம் 23 16 வசனத்தில் வாசிக்கிறேன். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் மட்டும் எண்ணி, 50வது நாள்னா பெந்தெகோஸ்தே நாள். மேலேருந்து 1லேருந்து போனீங்கன்னா 7 7 49, 49க்கு அடுத்த நாள் 50ஆம் நாள். அது பெந்தெகோஸ்தே நாள் என்ன செய்யணும்னு பேசுகிறார். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடைவீர்கள். வேற பலி, இது வேற பலிங்கிறார். டோட்டலாகவே வேற பலி. இது அந்த லேவியராகமம் 1 இருக்கு பார்த்தீங்கன்னா 5 பலி. 5 பலியில் போஜன பலி இருக்குது. இது போஜன பலி கிடையாது, இது வேற புதிய போஜன பலிங்கிறார். அந்த போஜன பலி கிடையாது, இது வேற போஜன பலி. நீங்கள் ஒரு மரக்காலில் 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாவம் பண்ணப்பட்ட அசைவாட்டு காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியும் பானபலியும் செலுத்தி வெள்ளாடுகளில் 1 கடாவையும் பாவ நிவாரண பலியாகவும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகள் சமாதான பலியாகவும் செலுத்த கடைவீர்கள். மேலே பேசுகிற இது 19ஆம் வசனம் பேசுறது சமாதான பலி, 18 பேசுறது தகன பலி. தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியும் பானபலியும் செலுத்தி. கவனிச்சுட்டு வாங்க, புதிய ஒரு பலி சொல்றார். இது போஜன பலி கிடையாது, புதிய பலி. போஜன பலியிலோ அது எந்த ஒரு பலியிலையும் புளிப்பில்லாத அப்பத்தை தான் கொண்டு வரணும். இந்த பலியில் புளிப்புள்ள அப்பத்தை கொண்டு வர சொல்றார். புளிப்புள்ள 2 அப்பம் கொண்டு வரணும். 2 அப்பம் கர்த்தர் சமூகத்தில் வைக்கணும். அதோடு சேர்ந்து 10 பலி செலுத்தணும். 7 ஆட்டுக்குட்டி, 1 காளை, 2 ஆட்டுக்கடா, 10 பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸு, பெர்ஃபெக்ட் பிரைஸ், பூர்ணமான துதி. இது பாவ நிவாரண பலி இல்லை, இது தகன பலி. பாவ நிவாரண பலி என்னுடைய பாவத்துக்காக நான் செலுத்த வேண்டிய மஸ்டான ஆஃபரிங், செலுத்தி ஆகணும். தகன பலிங்கிறது மஸ்ட் கிடையாது, அது வில்லிங் ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங். அது நான் தேவனை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறேன், எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துறேங்கிறதுக்கு நான் செய்யக்கூடிய ஃப்ரீ வில் ஆஃபரிங். தேவனுக்கு நான் செலுத்தக்கூடிய மகிமை, துதி. பாவ நிவாரண பலிங்கிறது கட்டாயம் செலுத்த வேண்டிய பலி. தகன பலிங்கிறது தேவனை தகன பலிங்கிறது இந்த ஓலா ஆஃபரிங்கிறது. ஓலான்னா கீழேருந்து மேலே பலி போகிறது. பாவ நிவாரண பலின்னா மேலேருந்து அக்கினி கீழே இறங்குறது. தகன பலினா கீழேருந்து துதி மேலே போகிறது. அது தேவன் சுகந்த வாசனை ஏற்றுக்குவார். கவனிக்கிறீங்க? 2 அப்பம், 1 புரஜாதி அப்பம், 1 யூத அப்பம். இப்போ பெந்தெகோஸ்தே நாளில் 2 சமூகமும் கர்த்தருக்கு முன்பாக வருது. முன்னாடி யூதன் மட்டும்தான் வந்தான். பெந்தெகோஸ்தே நாள் ஒன்று பூர்ணமாக வரும் பொழுது எல்லாருமே தேவ சமூகத்துக்குள்ள வருவாங்க. அது புளிப்புள்ள அப்பந்தான். கவனிக்கிறீங்களே? உங்கள் மேலே கர்த்தர் ஆவியை ஊத்துறாரு இல்லையா? நீங்கள் பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது, இம்பர்ஃபெக்டான பீப்புள் தான். வாழ்க்கையில் குறை இருக்கா, தவறு இருக்கா? ஆனால் உங்கள் மேலே திராட்சை ரசம் ஊற்றப்படும். கீழே போஜன பலியும் உங்கள் மேலேயும் பானபலி ஊற்றப்படும். பானபலிங்கிறது என்னது? திராட்சை ஜூஸ் ஊற்றப்படும். திராட்சை ஜூஸ் எதுக்கு அடையாளம்? ஆவியான அடையாளம். கவனிச்சுட்டு வரீங்க இல்லையா? உங்கள் மேலேயும் பூர்ணமற்ற உங்கள் மேலேயும் கர்த்தர் பரிசுத்தான அபிஷேகத்தை ஊற்றுவார். அதுக்கப்புறம் 10 பலி செலுத்தணும். கவனிக்கிறீங்களா? இது பாவ நிவாரண பலியில், இது தகன பலி. இப்போ வேதம் சொல்லுகிறது உதடுகளின் ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள் இருக்கு. எபிரேயர் 13.
ஓசியா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வேதம் சொல்லுது, வாசிங்க. நான் சொன்னது புரிஞ்சுல? லேவியராம் சொன்னது அது பாவ நிவாரண பலி அல்ல, அது தகன பலி. தகன பலினா தேவனை துதிக்கிறது. எந்த நாளில்? பெந்தகோஸ்தே நாளில். பெந்தகோஸ்தே நாள் பூர்ணமாக வந்த பொழுது அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பாடினார்கள் இருக்கு. கவனிக்கிறீங்களா? தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, துதிக்கிறாங்க, கனப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நம்ம காளையோ வெள்ளாட்டு கொடாவோ ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலியை கொடுத்துருக்கிறாரு. உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை செலுத்துறன்றிருக்கு. ஓசியா 14:2 வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை உமக்கு செலுத்துவோம். எங்களை எல்லா அக்கிரமங்களையும் மன்னிச்சிருக்கீங்க, தயவாக மன்னிச்சிருக்கீங்க, இப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். 10 காலை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, உதடுகளின் காளையை செலுத்துவோம். தேவனை தேங்க்ஸ் பண்ணுவோம், சோத்தரிப்போம். இப்போ நீங்கள் கர்த்தருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சோத்திரம் பண்ணுறீங்க. என்ன பண்ணுவீங்க? கர்த்தாவே நீ நல்லவர், நீ வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அப்படிதான். அதுக்கு மேலே போகாது. நம்முடைய துதி ஒரு வரம்புக்குட்பட்டாயிரும். அந்நிய பாஷையில் பாடுறீங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறீங்கன்னா உங்களோட துதி எல்லையில்லாமல் போகும். உங்களுடைய தேவனை துதிக்கிற அளவுங்கிறது லிமிட்லெஸ்ஸாக போக ஆரம்பிச்சிடும். பெந்தகோஸ்தே நாளையே அப்படியே டோட்டலாக மாறுது. புதிய பலிங்கிறது இது போஜன பலி இல்லை, இது புதிய பலி. இது புளிப்பில்லாத பலி இல்லை. அங்கே புளிப்பில்லாத மாவுங்கிறது கிறிஸ்து. இது இயேசுவோட புளிப்பு கிடையாதுங்க. இயேசுட்ட ஒரு துளி கூட பாவம் கிடையாது. நம்மகிட்ட ஆவியில் மட்டும்தான் பாவம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் புளிப்பு இருக்குது. புளிப்பு இருந்தாலும் உள்ள வாங்குறாரு. கவனிக்கிறீங்களா? புளிப்பான ஆட்கள் மேலே தான் கர்த்தர் பரிசுத்தாய் ஊற்றினார். அப்பழுக்கற்ற பாத்திரத்தின் மேலே ஊற்றுவார்னா பரலோகத்தில் போய் தான் ஊற்றணும். இங்கே தான், இங்கே குறைகள் இருக்குது, கவலைகள் இருக்குது, கோபம் இருக்குது. இதெல்லாம் பாவம் தான் வேதம் சொல்லுது. நம்ம மேலே தான் ஆண்டவர் ஊற்றுறாரு. ஊற்றி நம்ம செப்பரேட் பண்ணி அவருக்கு சொந்தமானவர்களாக மாற்றி துதிக்க வைக்கிறார்.